Hi friends, welcome to Yummy Recipes. என்னோட friend மாலா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு அவங்க தான் குக் பண்ண போறாங்க. அவங்க இன்னைக்கு முட்டை முருங்கை கீரை பண்ண போறாங்க. வாங்க பாப்போம். Hi friends, இன்னைக்கு நான் முருங்கை கீரை முட்டை செய்ய போறேன். முருங்கை கீரை எடுத்து ஆஞ்சி வச்சிருக்கேன். 2 பல்லாரி வெங்காயம் வெட்டியிருக்கேன். உங்க விருப்பம், நீங்க சின்ன வெங்காயம் போடனாலும் போட்டுக்கலாம், பல்லாரி வெங்காயம் போடனாலும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்தக்கன ஒருத்தவங்க பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வத்தல் போடுவாங்க. உங்களுக்கு என்ன போடணுமோ போட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் எப்படி தாளிக்கிற மாதிரி எல்லா பொருளும் இருக்குது. கருவேப்பிலை, 2 முட்டை. இது நான் எப்பயுமே செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இது எங்கள் அண்ணா கடை தான், அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணுவோம். நான் இரும்பு பாத்திரம் வச்சிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாரும் இதே யூஸ் பண்ணுங்க, ஈய பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். ஃபர்ஸ்ட் உளுந்தம்பருப்பு, ஃபர்ஸ்ட் உளுந்தம்பருப்பு பொரியவும், கடுகு, சீரகம், கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போடும். கருவேப்பிலை, கொஞ்சம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். தக்காளி வேணுங்கிறவங்க தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் கீரை போட போகிறேன். இதுக்குன்னு தனியாக தண்ணியில் ஊற்ற வேண்டாம். இந்த கழுவுன தண்ணியிலே, 2வது தடவை கழுவுன தண்ணியிலே வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். இப்போ நம்ம பாதி வதங்கிடுச்சு. பாதி வதங்கும். உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக வதங்கிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, கீழே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த இதில் நம்ம முட்டையை போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள், முட்டைக்காக மிளகுத்தூள் போட்டிங்கன்னா உடம்புல உள்ள சளி கெட்டதெல்லாம் வெளியிடும். அதனால் மிளகுத்தூள் போடுறோம். இப்போ இதை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரத்தம் ஊறும். ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இது அப்படியே வெறுதாவே சாப்பிட்லாம். இப்போ ரைஸ் இருந்தால் போதும்.
இது அப்படியே ரைஸோட பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோ இது வதங்கிருச்சு, ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்க இதை டேஸ்ட் பாருங்க. எம்மியா இருக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.